ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பிரியா ராமனோட பயோகிராஃபி தான் பார்க்க போகிறோம். விஜய் டிவி குக் வித் கோமாளி ஷோவில் அவங்க சமைக்கிறதுல எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னோ, ஹெல்த்தியான ஃபுட்ஸை எப்படிலாம் வெரைட்டியாக சமைக்க முடியும்னு ரொம்பவே சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையிலையும் நிறைய வழிகள் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிரியா ராமன் செப்டம்பர் 14, 1974 திருவனந்தபுரத்தில் பிறந்தாங்க. அவங்க ஃபேமிலி மலையாளி தான். பட் அவங்க தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தின்னு நிறைய லாங்குவேஜஸ் பேசுவாங்க. அவங்க ஃபுல்லா வளர்ந்தது டெல்லியில தான். அவங்க சின்ன வயசுலயே படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது மலையாள மூவிஸ்ல நடிக்க தான். அந்த டைம்ல மம்முட்டி, மோகன்லால் அவங்க கூட எல்லாம் பேரா நடிச்சிருக்காங்க. ஸோ அதனால நிறைய கிசுலையும் மாட்டியிருக்காங்க. ஸோ அவங்க ஃபேமிலி சப்போர்ட்டால தான் அவங்களால ஸ்ட்ராங்கா இருந்திருக்க முடியுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தமிழ் சினிமால என்ட்ரி கொடுக்குறாங்க. தமிழ்ல ஃபர்ஸ்ட் மூவியே சூப்பர் ஸ்டார் கூட தான். வள்ளின்ற படத்துல நடிச்சிருப்பாங்க. அந்த மூவி எடுக்கும்போது ரஜினி சார் அவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்காராம். அது மட்டும் இல்லாம அந்த மூவியோட ரைட்டர் அண்ட் ப்ரொடியூசர் ரஜினி சார் தான். ஒரு ஃபேமஸ் ஆக்டரா இதை அவர் பண்ணணும்னு இல்லை, ஆனா பண்ணியிருக்காரு. ஸோ அதனால அவர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும்னு அவங்களோட ஃபேவரட் ஆக்டரும் ரஜினி சார் தான்னு சொல்லியிருக்காங்க. சூர்யா அம்சம் மூவில தான் கௌரின்ற கேரக்டர்ல இவங்க ரொம்பவே ஃபேமஸ் ஆயிருப்பாங்க. அதுல ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ சாங்ல இவங்க ஃபேமஸ் ஆயிருப்பாங்க. அடுத்து படங்கள் பண்ணும்போது நேசம் புதுசுன்ற படத்துல தான் ரஞ்சித் கூட பேரா நடிக்கிறாங்க. அந்த படத்துல இவங்க 2 பேருக்கும் காதல் ஏற்படுது. ஸோ வீட்டுல சொல்லி சம்மதம் வாங்கி 1999 கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. மேரேஜ்க்கு அப்புறம் ஃபேமிலி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்னு படத்துல நடிக்கிறதே விட்டுட்டாங்க. இவங்களுக்கு 2 மகன்களும் இருக்காங்க, ஆதித்ய ராவ் அண்ட் அசோக் ராவ். ஆதித்ய ராவ் 2.5 வயசு இருக்கும் போதே அவர் ஒரு ஸ்பெஷல் சைல்டுன்னு தெரிய வருது. பிறந்த குழந்தை முகத்தை பார்க்கல, அம்மானு கூப்பிடலன்னு ரொம்பவே உடைஞ்சு போயிட்டாங்களாம். ரஞ்சித் சாரும் தொலைஞ்சு போன மாதிரி சோகமாவே இருப்பாராம். இவங்க பசங்களோட போட்டோ இது வரைக்கும் சோசியல் மீடியால ஷேர் பண்ணல. 2014 ரஞ்சித் இவங்க கிட்ட டிவோர்ஸ் வாங்கி செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாரு. அவங்களுக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. ஆனா அந்த மேரேஜ்லயும் அவரால் நீடிக்க முடியல. சோ தனிமையிலே இருந்த அவருக்கு சீரியல் வாய்ப்பு கிடைக்குது. செந்திரப்பூ சீரியல்ல தான் நடிக்க ஆரம்பிச்சாரு. அதுல பிரியா ராமனும் நடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால நிறைய பேர் அதை பார்த்துட்டு இவங்க திரும்ப சேர்ந்துட்டாங்களான்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. மேரேஜ்க்கு அப்புறம் படத்துல நடிக்க மாட்டேன், ஃபேமிலியை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துப்பேன்னு சொன்ன இவங்க டிவோர்ஸ்க்கு அப்புறம் சீரியல்ல என்ட்ரி கொடுத்தாங்க. அது மூலியமா ரொம்பவே ஃபேமஸும் ஆனாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் என்ட்ரி கொடுத்தது செம்பருத்தி சீரியல் தான். சரி, ஒரு 200 எபிசோட் போகும், நடிக்கலான்னு தான் ஸ்டார்ட் பண்ணாங்களாம். ஆனால் இவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு 1000 எபிசோட் மேலேயே போயிடுச்சான். இவங்க அந்த சீரியலில் ரொம்ப போல்டாக நடிச்சிருப்பாங்க. அதை பார்த்து வீட்டில் இருக்க பெண்கள் எல்லாருக்குமே இவங்களை ரொம்பவே பிடிச்சிதான். அதனால் நிறைய ஃபேன்ஸ் ஃபாலோயிங்கும் இவங்களுக்கு அதிகமாச்சு. அதுக்கப்புறம் ஜீன்ஸ்ன்னு ஒரு ஷோவும் இவங்க பண்ணாங்க. இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 23 வருஷம் ஆகுது. டிவோர்ஸ் வாங்கினாலும் இவங்க ஒரு கல்யாண நாளுக்கும் மீட் பண்ணிப்பாங்களாம். அப்படி ஒரு கல்யாண நாள்ல தான் பக்கத்து செட்ல இருந்திருக்காங்க. ஸோ ஒன்னா சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்து அதை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் அந்த போஸ்ட்டை பார்த்துட்டு இவங்க பிரிஞ்சுட்டாங்க, ஆனா ஆனிவர்சரி கொண்டாடிட்டு இருக்காங்க, மக்களை ஏமாத்துறாங்கன்னு கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கமெண்ட்ஸ் எதுக்குமே ரிப்ளை பண்ணாம சைலண்டா இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல ஆமா நாங்க சேர்ந்துட்டோம், திருப்பி ஒன்னா இருக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. சின்ன வயசுலயே படங்கள் நடிக்க ஆரம்பிச்சதால நிறைய கிசுலயும் மாட்டிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதனால இவங்க எந்த ஒரு சோசியல் மீடியா பேஜ்லயும் ஆக்டிவா இல்லையா. இவங்க ரொம்ப துருன்னு ஃபாஸ்டா முடிவு எடுக்கிற கேரக்டர். ஆனா ரஞ்சித் பொறுமையா ஒரு விஷயத்த யோசிச்சு முடிவு எடுக்கிற கேரக்டர். ஆனா இவங்களுக்கு ரஞ்சித்தை தான் ரொம்பவே பிடிக்குமா. அவரு கூட மட்டும்தான் என் வாழ்க்கையில ரொமான்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரு என் வாழ்க்கையில இல்லாத அந்த நாட்கள் தான் ரொம்பவே பெயின்ஃபுல்லான டேஸ்னும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு குக்கிங்னா ரொம்ப பிடிக்குமா. அதனால வீட்டுல இவங்க சமையல் தான் பண்ணுவாங்களாம். ஷூட்டிங் எதனா போறதுக்கு முன்னாடி சமைச்சு வச்சுட்டு தான் போவாங்களாம்.
என்னை பத்தி சொல்லணும்னா நான் ஒரு சாதாரண பொண்ணு தான். எல்லாரும் எப்படி இருக்காங்களோ அப்படிதான் நானும் இருக்கேன். மற்றபடி செலிபிரிட்டின்றதை தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரஞ்சித்தை பத்தி சொல்லணும்னா அவர் ரொம்ப இன்னசென்ட்டு, ஸ்வீட்டா ஃப்ரெண்ட்லியா தான் பேசுவாரு. தங்கம் சாமின்னு சொல்றதெல்லாம் அவர் நார்மலாவே அப்படிதான் வீட்டில் பேசுவாரு. அண்ட் அவரோட கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறது தான். ஸோ அதனால என்னோட வாழ்தனத்தெல்லாம் அவர்கிட்ட காட்ட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ லாஸ்ட் எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பையனை பற்றி நிறையவே ஷேர் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஸ்பெஷல் சைல்டுன்றதுனால நிறைய கேர் பண்ணி சமைக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. அண்டு செஃப் ஆஃப் த வீக்கும் நிறைய வாங்கியிருப்பாங்க. ஸோ எல்லாருமே அவங்களோட குழந்தைங்களுக்கு ஹெல்த்தி ஃபுட்ஸில் எப்படி கான்ஷியஸாக இருக்கணும்னு ஷேர் பண்ணியிருப்பாங்க. பசங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியலன்னா அது கம்ப்ளீட் ஆகாது. அவங்களுக்கு தேவையான இடத்துல நம்ம இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட லைஃப்பில் ஃபர்ஸ்ட் மேரேஜ், செகண்ட் மேரேஜ், டிவோர்ஸ் எல்லாமே ரஞ்சித் தான். இப்போ ஹாப்பியாகவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒரு பயோகிராஃபியோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்கள் புவி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.